கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் கூட நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் உள்ள பகுதிகளை பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தது போல பவுல் அவன் கைது செய்யப்பட்டது மாத்திரமல்ல, அவன் அநேக ஆலோசனை சங்கங்களுக்கு முன்பாகவும் தேசாதிபதிகளுக்கு முன்பாகவும் நிறுத்தப்பட்டான். அவன் அகரிப்பாவுக்கு முன்பாக இப்பொழுது நிறுத்தப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுக்கு விரோதமாக அநேக சாட்சிகள் கூறப்பட்டன. அவனும் தனக்காக பேசுகிறான். இந்த நாளிலேயும் கூட அப்போஸ்தலர் 26 பார்க்கும் பொழுது அகரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உத்தரவு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பவுல் அகரிப்பாவை பார்த்து, யூதர்கள் என் மேல் சுற்றம் சாற்றுகிறதான இந்த காரியத்திலே நான் உமக்கு முன்பாக பதில் சொல்லுகிறதுனாலே பாக்கியவனாக கருதுகிறேன். அதே சமயத்திலே நீர் யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானபடினாலே அப்படியாக எண்ணுகிறேன். நான் சொல்லுகிறதை பொறுமையோட கேளும் என்று கூறுகிறான். தான் சிறு வயது முதல் எப்படிப்பட்டவனாக இருந்தேன், நான் யூதர்களுக்கு விரோதமாக ஒரு நாளும் வாழ்ந்ததல்ல, அது மாத்திரமல்ல நம்முடைய மார்க்கத்தின் சமய பேதங்களில் அனைத்தையும் நான் கற்ற பரிசேயனாக காணப்படுகிறேன். பரிசேயர்கள் எனக்கு குற்றம் சொல்லுகிறவர்கள் அது சரியில்லை என்று சொல்வார்கள், ஆனால் அவர்கள் சொல்லட்டும் என்பதாக கூறுகிறான். இப்படி இருக்கையிலே ஒரு நாள் இயேசு என்னை சந்தித்தார். நான் தமஸ்குவுக்கு செல்கிறதான வழியிலே ஒரு மத்தியான வேளையிலே நான் இயேசுவை சந்தித்தேன். அந்த நேரத்திலே தானே இது யார் என்று கேட்கும் பொழுது அவர் நான் இயேசு என்று சொன்னார். உன் சுய ஜனத்தாரிடத்திற்கும் அந்நிய ஜனத்தாரிடத்திற்கும் என்று உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திலேயும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திலேயும் திரும்பும்படிக்கு அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன் என்று அந்த சத்தம் சொன்னது. அதனால் நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் பின்பு எருசலேமிலும் யூதேயா தேசம் முழுவதும் பிரஜாதியாரிடத்திலும் போய் அவர்கள் தேவனிடத்திலே மனம் திரும்பும்படியாகவும் மனம் திரும்ப ஏற்ற கிரியைகளை அவர்களிடத்திலே இருக்க வேண்டும் என்றும் நான் அறிவித்தேன். இது நிமித்தம்தான் என்னை யூதர்கள் பிடித்து தேவாலயத்திலே கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். இப்படியாக அவன் பேசிக்கொண்டிருக்கையில் பெஸ்து அவனை பார்த்து, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்கிற்று என்று கூறுகிறான். உடனே பவுல், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இதையெல்லாம் ராஜா அறிந்திருக்கிறார், அதனால் தான் நான் தைரியமாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானது அல்ல என்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல என்று சொல்லி, அகரிப்பா ராஜாவே, நீர் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்று கூறுகிறான். அப்பொழுது அகரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணினா என்று கூறுகிறான். பவுலுடனே, நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல ஆகும்படி தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். உடனே அவர்கள் தனியே போகிறார்கள். இவன் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி அகரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிட்டதினால் இவனை விடுதலையாக்கலாம் என்று கூறுகிறான். 27ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பவுலும் அவனோடு சேர்ந்தவர்களும் யூலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு 100க்கு அதிபதியோடு இத்தாலியா பட்டாளத்துக்கு செல்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் இத்தாலியா தேசத்திற்கு செல்லும் பொழுது சீப்புரு தீவின் வழியாக சென்று அங்கு அதிக எதிர்காற்றாக இருந்தபடியினாலே அதிலே ஒதுங்கினார்கள். பின்பு சிலிசியா பம்புலியா நாடுகளின் கடல் வழியாக லீசியா நாட்டு மீரா பட்டணத்திலே சேர்ந்தார்கள். அந்த இடத்திலே இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி கண்டு அதிலே அவர்கள் எல்லோரும் ஏறுகிறார்கள். அவர்கள் அந்த நேரத்திலே கிரேத்தா தீவு வழியாக செல்லும் பொழுது காற்று இன்னும் அதிகமாக இருந்தது. அவர்களை தடுக்கிறது. அந்த இடத்திலே அவர்கள் ஒதுங்குகிறார்கள். அந்த இடத்திலே வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்த பொழுது கப்பல் யாத்திரை என்பது மிகவும் மோசத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் அறிந்து, சரக்குக்கும் பொருள்களுக்கும் மாத்திரமல்ல மனித உயிர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதாக பவுல் எச்சரிக்கிறான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் கப்பல் மாலுவினால் சொல்லப்பட்டதை அதிகமாக நம்பினான். அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாக இராததினாலே அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும்
கிரேத்தா துறைமுகத்தில் உள்ளதான பீனிக்ஸ் என்னும் இடத்திலே சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகர் ஆலோசனை சொன்னார்கள். காற்று மெதுவாக இருந்ததினாலே அவர்கள் அங்கிருந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்திற்குள்ளாக யூராக்லேதோன் என்னும் கடும் காற்று அந்த கப்பலிலே மோதுகிறது. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டதினாலே காற்றுக்கு எதிர்கொண்டு போகக்கூடாதபடிக்கு காற்றின் போக்கிலேயே கப்பல் அடித்து செல்லப்பட்டது. அவர்கள் படகில் இருந்து சரக்குகளை தூக்கி வீசுகிறார்கள். பல நாட்களாக சூரிய நட்சத்திரத்தை காணாதபடிக்கு பெருங்காற்று அடித்து கொண்டிருக்கிறதான அந்த சூழ்நிலைமையிலே பவுல் தைரியமாக எழுந்து நின்று அவர்களிடத்திலே, நீங்கள் அநேக நாள் போஜனம் பண்ணாமல் இருக்கிறார்கள், அதனாலே நீங்கள் போஜனம் பண்ணுங்கள், கப்பலுக்கு தவிர நமக்கு யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படாது, ஏனென்றால் நான் சேவிக்கிறவராகிய என் தேவனாகிய கர்த்தர் நேற்று ராத்திரியிலே தூதனை அனுப்பி என்னிடத்திலே வந்து, பவுலே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணுகிறார் என்பதாக கூறுகிறார். அதனாலே நாம் திடமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் நமக்கு வராது என்பதாக கூறுகிறான். ஆனாலும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாக இருக்கும் என்று அவர்களோடு சொல்லுகிறான். அந்த இடத்திலே அவர்களுக்கு தரை தட்டுவது போல காணப்பட்டது. நங்கூரத்தை போட எத்தனைத்தார்கள், ஆனாலும் பாறையான இடமாக இருக்கிறது என்று அறிந்து அவர்களுக்கு சேதம் ஏற்படும் என்று பயந்தார்கள். அந்த நேரத்திலே கப்பலாட்கள் கப்பலை விட்டு ஓடி போக வகை தேடினார்கள். பவுல் அதை அறிந்தவனாக நூற்றுக்கு அதிபதியின் இடத்திலே போய், இவர்கள் தப்பி ஓடினார்கள் என்றால் நம்முடைய ஜீவன் தப்பி நாம் பிழைக்க முடியாது என்று சொன்ன பொழுது, போர் சேவகர்கள் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். அந்த நேரத்திலே பொழுது விடிந்ததினாலே எல்லோரும் போஜனம் பண்ணும்படியாக பவுல் கூறினது மாத்திரமல்ல, 14 நாட்கள் சாப்பிடாமல் பட்னியாக இருக்கிறீர்கள் என்பதாக அவர்களிடத்திலே சொல்லி மறுபடியுமாக உங்கள் ஜீவன் தப்பிக்கும் என்பதாக அவர்களுக்கு உறுதி அளிக்கிறான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்க அவன் தொடங்கினான். அப்பொழுது எல்லோரும் அவனோடு சேர்ந்து புசித்தார்கள். கப்பலிலே 276 பேர் இருந்தார்கள் என்பதாக கூறப்பட்டது. பொழுது விழுந்த பொழுது அவர்கள் ஒரு இடத்துல இருந்தார்கள். அது என்ன பூமி என்று அறிந்தார்கள். சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. அந்த இடத்திற்கு கப்பலை கொண்டு செல்ல யோசனைப்பட்டார்கள். நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும்பாயை காற்று முகமாக விரித்து கரையை நோக்கி ஓடி போவதற்காக அவர்கள் முற்பட்டார்கள். ஆனால் கப்பல் அசைகிற வழியாக காணப்படவில்லை. இந்த இடத்திலே காவல் பண்ணப்பட்டவர்களில் யாரும் தப்பித்து போகக்கூடாது என்பதாக அவர்கள் யோசனை பண்ணுகிறார்கள். நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாக இருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து, நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலிலே விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகளின் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாக எல்லோரும் தப்பித்து கரை சேர்கிறார்கள். 28ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அது மிலித்தா தீவு என்பதாக காணப்படுகிறது. அந்நியராகி அந்த தீவார் எல்லோருக்கும் அன்பு பாராட்டுகிறார்கள். அவர்கள் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் நெருப்பை மூட்டி எல்லோரையும் அணைத்துக் கொள்ளுகிறார்கள். பவுலும் உதவி செய்வதற்காக சில விறகுகளை எடுத்து அந்த இடத்திலே போடும் பொழுது அவனுடைய கையிலே ஒரு விரியம் பாம்பு கொத்துகிறது. அந்த பூச்சி கடித்து தூங்குகிறதை எல்லோரும் பார்த்து இந்த மனுஷன் கொலைபாதகனாக காணப்படுகிறான், அதனாலே தான் இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தாலும் இவனை பழி விடவில்லை என்பதாக கூறுகிறார்கள். பவுல் அந்த பூச்சியை தீயிலே உதறினானாம். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அவனுக்கு வீக்கம் ஏற்படும், அவன் மறித்து விடுவான் என்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவனுக்கு ஒன்றும் ஏற்படாததை கண்டு அவனை தெய்வம் என்று சொல்லி எண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். தீவுகளின் முதலாளியாகிய புபிலியு என்பவன் நிலங்களை அந்த இடத்திலே வைத்திருந்தான். அவன் அவர்களை ஏற்றுக்கொண்டு 3 நாட்கள் பட்சமாய் அவர்களை விசாரிக்கிறான். அவனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த போக்கினாலும் இருந்த பொழுது பவுல் அவனுக்காக ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்தான். அவன் குணமாகிறான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த அநேகர் குணமாக்கப்படுகிறார்கள். அவர்கள் பவுலுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் நல்ல கவனிப்பை கொடுத்து கப்பலில் ஏறி போகிறதற்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார்கள். பிரயாணப்பட்டு
அவர்கள் கிளம்பினதான நேரத்திலே அவர்கள் ரோமாபுரியை நோக்கி செல்கிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதிகளிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறான். பவுல் தன்னை காத்திருந்த சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படிக்கு உத்தரவு பெற்றுக்கொண்டான். 3ஆம் நாளிலே பவுல் யூதரில் பிரதானமானவர்களை அழைத்து, நான் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கைகளிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டேன். காரணம், நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யவில்லை. ஆனாலும் என்னை பிடித்துக் கொண்டார்கள். என்னை நியாயம் விசாரித்த பொழுது என் மீது மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றுமில்லை. என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள். ஆனாலும் எருசலேமில் இருந்த யூதர்கள் எதிர் பேசின போது நான் ராயனிடத்திலே அபயமிட வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது உங்களை அழைத்து பேசுகிறேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியினாலே கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதாக கூறுகிறான். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, வந்த சகோதரரில் ஒருவரும் உன் பேரில் ஒரு பொங்கலாக அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. எங்கும் இந்த மத பேதத்துக்கு விரோதமாக பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நாள் குறிக்கப்படுகிறது. அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவர்கள் வருகும் பொழுது அவன் காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் மோசேயின் நியாயப்பிரமாணமும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த விசேஷங்களையும் அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விவரமாக சொல்லுகிறான். அவன் சொன்னவைகளில் சிலர் கேட்டார்கள், விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதவர்களாக காணப்பட்டார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போகாதிருந்தபடியினாலே புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களை பார்த்து, நீங்கள் காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பார்க்க கூடாதபடிக்கு இருப்பீர்கள். இப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி தம்முடைய புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறாரே, காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனங்களை குறித்து ஏசாயா சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி அவன் கூறுகிறான். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு பிரஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்படி அவன் சொன்ன பொழுது யூதர்கள் அவர்களுக்குள்ளாக தர்க்கம் பண்ணி போய்விட்டார்களாம். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கியிருந்து தன்னிடத்துல வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடன் தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பவுலினுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அவன் எப்படியாக கர்த்தருக்காக வாழ்ந்தான், வைராக்கியமாக தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிறதான எண்ணத்தோடு இருந்தவனை பார்க்கிறோம். தொடர்ந்து நாளையிலிருந்து இந்த பவுல் சபைகளுக்கு சொன்ன நிருபங்களை குறித்ததான காரியங்களை, சத்தியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.